ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கீத்து குக்ஸ். இன்றைக்கி நாம் சுவையாக சுண்டைக்காயில் புளிக்குழம்பு வைக்கலாங்க. இந்த காய் உண்மையிலேயே நமக்கு கிடைச்ச ஒரு வரம் தாங்க. ஏகப்பட்ட நல்ல பலன்கள் இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம இதோட குழம்பு பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாங்க. இந்த குழம்புக்கு தேவையான அளவு புளி, ஒரு எலுமிச்சம் அளவு சைஸ் எடுத்து கழுவிட்டு நம்ம 1 டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாங்க. இந்த சுண்டைக்காயில் உள்ளே இருக்கிற விதைகள் கசப்பாக இருக்கும். இது வத்தலாக செஞ்சு சாப்பிடும்போது அந்த கசப்புத்தன்மை அவ்வளோவா தெரியாது. பச்சையாக சாப்பிடும்போது கசப்புத்தன்மை ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதனால் உள்ளே இருக்கிற விதைகளெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அந்த விதைகளை எடுத்துட்டு நம்ம இந்த சுண்டைக்காயை தனியாக வச்சோம்னா கொஞ்ச நேரத்துலேயே சுண்டைக்காய் கருப்பு கலருக்கு ஆகிடும். அது மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம அரிசி கழுவின தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அந்த தண்ணியில் நம்ம இந்த சுண்டைக்காயை உடைச்சிட்டு விதை இல்லாமல் நிற்கிறதுக்கு முன்னால் அந்த தண்ணிக்குள்ளே ஊற வச்சிட்டோம்னா கருப்பாகவே ஆகாதுங்க. நீங்கள் வேணால் செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன உரலில் போட்டு இடிச்சிட்டு அந்த விதையை போக்குறதுக்கு முன்னால் நம்ம கழனி தண்ணி, அதாவது அந்த அரிசி கழுவின தண்ணியில் ஊற வச்சிடலாம். எல்லா சுண்டைக்காயும் இதே போல் நுணுக்கிட்டு நம்ம அதில் ஊற வச்சுட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு விதையெல்லாமே நீக்கிட்டு மறுபடியும் நம்ம அதே தண்ணியிலேயே ஊற வச்சிடலாங்க. நம்ம சமைக்கும்போது மறுபடியும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அது வரைக்குமே அது பச்சை கலரில் தான் இருக்கும். அதோட சத்துக்களும் எதுலேயும் போகாது. சுண்டைக்காயில் அவ்வளோ நல்ல பலன்கள் நிறைய இருக்குங்க. வாரத்தில் ஒரு நாள் நம்ம இந்த காயை சமைச்சு சாப்பிட்றது எல்லாருக்குமே ரொம்ப நல்லதுங்க. இப்போது நம்ம ஊற வச்சுருந்த புளியையும் கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ குழம்பு வைக்க ரெடி ஆகிடலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். குக்கிங் ஆயில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துக்கலாங்க. இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போது வரமிளகாய் 2 முழுசாக சேர்த்துக்கலாங்க. கட் பண்ண வேண்டாம், முழுசாகவே சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம உரித்து வச்ச சின்ன வெங்காயத்தை 2ஆக கட் பண்ணி ஒரு பவுல் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து இந்த எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு இனுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். ஒரு 15 பல் பூண்டை நல்லா உரிச்சிட்டு அதையும் சேர்த்துக்கலாங்க. பூண்டு புளிக்குழம்புல நல்லாவே டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போது கட் பண்ணி வச்ச தக்காளி 2 அதையும் சேர்த்துக்கலாங்க. எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். என்னோடய வீடியோவை ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வதங்கி வந்த பிறகு நாம் எடுத்து வச்சுருந்த சுண்டைக்காயை தண்ணி வடிகட்டிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ வரைக்கும் கலர் மாறாமல் பச்சை கலர்லேயே இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி இந்த காயை செய்யும்போது அரிசி கழுவின தண்ணியில் காயை போட்டு மெயின்டைன் பண்ணி செஞ்சு பாருங்கள். கசப்பும் எடுக்காது, கருப்பும் ஆகாது. இப்போது காயோடு சேர்ந்து வதங்கின பிறகு மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் உப்பு, இது 2ம் சேர்த்து மட்டும் நல்லா வதக்கிக்கலாம். ஏன்னா காயும் வேகணும், வெங்காயம் தக்காளி எல்லாமே வேகணும். அதுக்காக உப்பு மஞ்சத்தூள் மட்டும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா குழம்பு மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். அது கூடவே இப்போது காஷ்மீர் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். கூடவே மல்லித்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேங்க. புளிக்குழம்புக்கு மல்லித்தூள் ஒரு கெட்டித்தன்மையை கொடுக்கும். அதுக்காக மல்லித்தூளும் வாசனைக்காகவும் சேர்த்துக்கலாம், ருசியும் கிடைக்கும். இப்போது மசாலாலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இது வேகிறதுக்காக கொஞ்சமாக நம்ம ஒரு 1/2 டம்ளர் டு 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டு ஒரு தட்டு போட்டு மூடி விட்டு வேக விட்டுடலாம். அனல் ஒரு பாதி தீயில் இருக்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் ஆட்டும் நல்லா வேகட்டும். நம்ம அதுக்குள்ளே தேங்காய் பேஸ்ட் அரைச்சி கொண்டு வந்துடலாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 பவுல் அளவுக்கு தேங்காய் மட்டும் போட்டு நல்லா அரைச்சி கொண்டு வந்துடலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சா போதும். இப்போ நல்லாவே குழம்பு வெந்துருச்சு, காய் நல்லா வெந்துருச்சு. இப்போது நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியை சேர்த்துக்கலாங்க. கிளறி விட்டுக்கலாம். புளி சேர்த்த பிறகு ஒரு 2 நிமிஷம் போல் குழம்பு கொதித்து வரட்டும். கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆல்மோஸ்ட் நம்மளோட சுண்டைக்காய், பச்சை சுண்டைக்காய் புளிக்குழம்பு அற்புதமாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம அந்த கிண்ணத்தில் இருக்கிற தேங்காயையும் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து குழம்புல சேர்த்துக்கலாங்க. இப்போ குழம்பு நல்லா கலக்கி விட்டுட்டு மிதமான தீயிலேயே இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். மூடி போட்டு கொதிக்க விடலாங்க.
சுகர் பேஷண்ட்டுங்க கண்டிப்பாக வாரத்தில் 2 நாள் இந்த குழம்பு எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. உங்களுக்கும் இந்த சுண்டைக்காய் குழம்பு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம வந்து மூடி எடுத்து பார்த்தோம்னா எண்ணெய் தனியாக பிரிஞ்சு ரெடியாக இருக்குது. குழம்பு இறக்கக்கூடிய ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இப்போ உப்பு, புளி, காரம் எல்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை நான் சேர்த்துருக்கேன். இது உங்களோட விருப்பம்தான், ஆப்ஷனல் தான். நார்மலாக வந்து புளிக்குழம்புக்கு லைட்டாக வந்து நம்ம சுகரோ அல்லது வெல்லமோ சேர்த்தோம்னா அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த கசப்பு எதுவும் தெரியாது, குழந்தைங்களும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இப்போ நம்மளோட பச்சை சுண்டைக்காய் புளிக்குழம்பு அருமையாக டேஸ்டியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். உங்களோட ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைப்ஸும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தேங்க்யூ. பாய் அண்ட் டேக் கேர்.